போலாமா? வணக்கம். இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் யோசனையில் உதித்த உங்களின் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் சைதை சட்டமன்ற தொகுதியில் 2வது கட்டமாக நம்முடைய 169வது வார்டில் இன்றைக்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இந்த திட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கி இன்றைக்கு நீங்களே பார்த்திருக்கின்றீர்கள். ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து அவர்களுக்கான அந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை சேவைத்துறைகளோட அதிகாரிகள் இங்கே பங்கேற்றிருக்கின்றார்கள். மிக அருமையான திட்டம் பொதுமக்களுடைய மிகுந்த வரவேற்பை பெற்ற திட்டம். இன்றைக்கு நீங்களே பார்த்திருப்பீர்கள். உடனடியாக கலைஞர் காப்பீடு அட்டையை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் பிறப்பிறப்பு சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்ச்சி உடனுக்குடனே வழங்குகின்ற நிகழ்ச்சியில் இங்கே பங்கேற்றோம். எனவே இதில் எல்லாம் அனைத்து துறை அதிகாரிகளும் அனைத்து துறைகளும் இங்கே பங்கேற்றுகின்ற பொதுமக்கள் வருவாய்த்துறையினுடைய அந்த பட்டா மாறுதல், ஜாதி சான்றிதழ்கள், அப்புறம் வருமான சான்றிதழ்கள், குடிசை மாற்று வாரியத்தினுடைய அந்த பெயர் மாற்றங்கள், குடிசை மாற்றினுடைய இருந்த பொதுமக்களுக்கு வேண்டிய அந்த குறைகள் நிவர்த்தி செய்வது, காவல்துறையினுடைய அதில் புகார்களை தெரிவித்தால் அது உடையாக புகார்கள் நிவர்த்தி போன்ற அத்தனை சேவைத்துறைகளும் இங்கே இருக்கின்றார்கள். பொதுமக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலையும் மனுக்கள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அருமையான திட்டத்தை பொதுமக்கள் வெகுவாக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிரும் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோம். அதுக்காக அனைவரும் இந்த கிட்டத்தட்ட 10 கவுண்டர்ஸ் இதுக்காக நாங்கள் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மகளிரும் அதுக்காக ஏராளமான மகளிர்கள் வந்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய அந்த விண்ணப்பத்தை ஆய்வு செய்து தகுதியின் அடிப்படையில் அனைவருக்கும் வழங்கப்படும். இது தவறான எதிர்க்கட்சியினர் எலக்ஷனை தேர்தலை மனதில் வைத்து தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். வருடந்தோறும் ஏற்கனவே 1 கோடி பேர் என்ற இலக்கு நிறுத்தம் 1,15 லட்சம் என்றது பொதுமக்கள் அது அந்த திட்டத்தை வெகுவாக வரவேற்று எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றனர். பொதுமக்களின் கோரிக்கையொட்டி தான் முதல்வர் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தலாம் என்று எண்ணிதான் அடுத்த கட்டமாக 2வது கட்டமாக பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அது நடைபெற்றுக் கொண்டே இருக்கு, வேகமாக நடைபெற்றுக் கொண்டே மாநகராட்சியின் மூலம் அந்த ஆற்றின் கரையோர வசிக்கின்றவர்களும் இந்த கனால் கரையோர வசிக்கின்றவர்களும் அதற்கு மாற்று வீடுகள் கொடுத்து அவர்களை அப்புறப்படுத்துகின்ற பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.